தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலுரை ஆற்றினார். அப்போது அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிய அவர், ஆளுநரால் சட்டமன்றத்தில் விசித்திரமான காட்சிகள் அரங்கேறியதாகவும் அபத்தமான காரணங்களை சொல்லி ஆளுநர் உரையை படிக்காமலேயே தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு வளர்ந்து வருவதைக் கண்டு அவரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றே தோன்றுவதாகவும் கூறினார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம். கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல், தமிழ்த்தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குவதன் மூலம் மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவிகள் வாழ்க்கையில் விடியலை ஏற்படுத்தி இருப்பதாகவும், அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தவர்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருப்பதாகவும் அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் அதற்கு சாட்சியாக தூத்துக்குடியில் மாணவி ஒருவருடன் உரையாடியதையும் நினைவு கூர்ந்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்லை, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனா தினமும் பஸ்ல போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயன் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. தொடர்ந்து பேசிய அவர், இத்திட்டத்தால் பலனடைந்து வரும் மாணவிகள் அப்பா என்று தன்னை அழைப்பதை கேட்டு மகிழ்ச்சி அடைவதாக கூறிய போது உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினார். அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு வயிறு எரிவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக திகழ்வதாகவும் கூறினார். திராவிட மாடல் சொன்னாலே சிலருக்கு வயிறு எரியுது. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்ற மாதிரி திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுறாங்க. திராவிட மாடல் என்றால் சுயமரியாதை, சமநீதி, சமத்துவம், சகோதரத்துவம், ரத்த பேதம் இல்ல, பால் பேதம் இல்ல, விளிம்பு நிலை மக்கள் நலன், இவைதான் திராவிட மாடல் அரசுடைய உள்ளடக்கம். நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு 5.4% உள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், நாட்டின் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாகவும், நாடு முழுவதும் பணம் வீக்கம் அதிகரித்த நிலையில் தமிழகத்தில் பணவீக்கம் குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். வறுமை குறியீடுகள்ல இந்தியாவின் சராசரி விழுக்காடு என்பது 14.96 இருக்கும்போது தமிழ்நாட்டின் சராசரி 2.2 விழுக்காடாக இருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில் நிறுவனங்கள் பெருகினதுல தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு. மனித வளத்தை வளர்ப்பதில் மகாராஷ்டிரா, குஜராத்தை விட தமிழகம் முன்னணியில் உள்ளதாகவும், தமிழகத்தில் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சர் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் 39,666 தொழிற்சாலைகள் இருக்கு. குஜராத்தில் 31,031 தொழிற்சாலைகளும், மகாராஷ்டிராவில் 26,446 தொழிற்சாலைகளும் இருக்கு. மனித வளத்தை வளர்க்கிறதுல மகாராஷ்டிரா, குஜராத்தை விட தமிழ்நாடு சாதனை படைச்சிருக்கு. எதிர்கட்சிகள் மட்டும் இல்ல, கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்துறான்னு சொல்றவன்னா போராட்டம் தவறு இல்ல. போராட வேண்டிய இடத்துல போராடலாம், தவறு இல்ல. போராட்டம் நடத்த ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடலாம், தவறு இல்ல.
இத்தகைய போராட்டங்களுக்கு உரிய காலத்து அனுமதி கேட்டா நாங்க கொடுத்திருக்கிறோம். நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழ்நாட்டில் இதுவரை சுமார் 1,00,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சுதந்திரமாக செயல்படும் காவல்துறையால் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் முதலமைச்சர் கூறினார். ரவுடி சம்பந்தப்பட்ட கொலை சம்பவங்கள் மற்றும் ரவுடிகள் தொடர்புடைய சாதிய கொலை சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. அரசியல் காரணங்கள், சாதிய கொலைகள், மத ரீதியான கொலைகள், ரவுடி கொலைகள் திமுக ஆட்சியில முறையிலே கிளியேறப்பட்டு குறைக்கப்பட்டிருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தை மதிக்காமல் செயல்படும் ஆளுநரையோ மத்திய பாஜக அரசையோ கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவினருக்கு ஏன் இல்லை எனவும் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மத்திய அரசை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்திருந்தால் மனதார பாராட்டியிருப்பேன் எனவும் கூறினார். இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். நிதி இல்லாத காரணத்தினால் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி மத்திய அரசு தனது திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியை தமிழ்நாடு அரசு மீது திணிப்பதால் மாநில அரசின் முன்னுரிமை திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதியை அளிக்க முடியாமல் போவதாகவும் கூறினார். அரசுக்கு கருணை இருக்கு, ஆனால் நிதி இல்லைன்னு சொன்னார். அதே நிலையில்தான் நாமளும் இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் முன்பு சொன்ன பல்வேறு திட்டங்களையும் மிக மிக நெருக்கடியான சூழல் தான் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசானது தமிழ்நாடு அரசை தொடர்ந்து புறக்கணித்தும் வஞ்சித்தும் வருது. மத்திய அரசின் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவளித்து துரோகம் செய்தது அதிமுக தான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தான் பதவியில் இருக்கும் வரை மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என சட்டப்பேரவையில் மீண்டும் உறுதிபட கூறினார். அப்போது முதலமைச்சரின் பேச்சுக்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அதையும் தாண்டி சொன்னேன், அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறேன்.